மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தங்கள் இணைத்துக் கொள்கின்ற விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செம்மலை அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அறிமுச்சோர் திரு ஆர் இளங்கோவன் அவர்களே, ஓமலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பேரவை செயலாளர் சகோதரர் திரு மணி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் பல்பாகி கிருஷ்ணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அம்மா பேரவை இணைச்சார் சகோதரர் வெற்றிவேல் அவர்களே, மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் சகோதரர் திரு பி விக்னேஷ் அவர்களே, ஓமலூர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஓமலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் திரு SSKR ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் தொகுதி கலைச்சர் ராமச்சந்திரன் அவர்களே, காடையாம்பட்டி மேற்கு ஒன்றிச்சார் திரு PN சித்தேசன் அவர்களே, கிழக்கு ஒன்றிச்சார் திரு M சுப்பிரமணியன் அவர்களே, தாரமூலம் வடக்கு ஒன்றிய கழகச்சார் திரு SNR மணிமுத்து அவர்களே, தாரமூலம் தெற்கு ஒன்றிச்சார் திரு N காங்கியன் அவர்களே, ஓமலூர் தெற்கு ஒன்றிச்சார் திரு செந்தில்குமார் அவர்களே, ஓமலூர் வடக்கு ஒன்றிச்சார் திரு C விமல்ராஜ் அவர்களே, ஓமலூர் பேருக்கழக செயலாளர் சகோதரர் திரு N சரவணன் அவர்களே, கருப்பூர் பேருக்கழக செயலாளர் திரு K ஜீவா அவர்களே, காடையம்பட்டி பேருக்கழக செயலாளர் திரு S ஆனந்தகுமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடுவதற்கு துணை நின்ற மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சகோதரர் P தர்மன் அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சகோதரர் P ராமச்சந்திரன் அவர்களே, ராமசுந்தரம் அவர்களே, மற்றும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திரு T முருகேஷன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் வைக்கின்ற நிர்வாகிகளே, ஏழை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அதேபோல திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கின்ற அனைவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்தி, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை பேரும் இன்று முதல் இது இந்த கட்சி உங்களுடைய கட்சி என்பதை நீங்கள் எண்ணி செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுவும் நான் சேலம் மாவட்டத்திலே இருக்கின்றவன். நம்முடைய மாவட்டத்திலே அதிமுக கட்சியிலே பொதுச் செயலாளர் பொறுப்பிலே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைவரும் கழகத்தில் இணைந்தது பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றது என்பதை நேரத்தில் தெரிவித்து, 2011க்கு முந்தி சேலம் மாவட்டம் எப்படி இருந்தது, 2011க்கு பிறகு 2021 வரை சேலம் மாவட்டம் பல்வேறு துறைகளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் சிறப்பான சாலைகள்,
ஓடையின் குறுக்கே தடுப்பணைகள் தட்டி நீரை சேமித்து நிலத்தடி நீரை உயரச் செய்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஆங்காக இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு மழை காலங்களிலே பருவ காலங்களிலே பெய்கின்ற நீரை சேமித்து கோடை காலத்திலே அதை பயன்படுத்தக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் நம்முடைய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினோம். அதேபோல் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரத்தை அளித்தோம். நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன், பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்தோம். இப்படி விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்தோம். அதேபோல நம்முடைய மாவட்டத்திலே கைத்தறி நெசவு தொழில் நிறைந்த பகுதி, விசைத்தறி நிறைந்த பகுதி. ஆக இந்த 2 தொழிலுமே அதிமுக ஆட்சியில் செழிப்பாக இருந்தது. இன்றைய தினம் நெசவு தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கின்றன, விசைத்தறி தொழிலும் நலிவடைந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆட்சியுடைய நிர்வாக திறமையற்ற காரணத்தினால் இந்த 2 தொழிலும் மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்குகின்ற பொழுது இந்த நெசவாளர்களும் அதே போல் விசைத்தறி உரிமையாளர்களும் சிறப்பான தொழில் செய்வதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம். அதேபோல் நம்முடைய பகுதியிலே மரமேறும் தொழிலாளர்கள் பல்வேறு இடங்களில் இருக்கின்றார்கள். அவருடைய கோரிக்கைகளெல்லாம் ஏற்று அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அவர்கள் மரம் ஏறுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அவர்களுக்கு தேவையான நிதி வழங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கின்ற விதமாக அவர்களுக்கு காப்பீடு திட்டத்தை கொண்டு வரப்போகிறோம். அதோடு அதற்கு பிரீமியத்தை அரசாங்கமே, அதிமுக அரசாங்கமே அமைந்த பிறகு செலுத்தும். ஆக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கின்றது. அவர்கள் அந்த மரம் ஏறும் தொழிலில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த பணி பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அதே போல் மரம் ஏறும் தொழிலாளர்களுக்கு அனைத்து உபகரணங்களும் இலவசமாக அரசாங்கமே வழங்கும் என்ற அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். ஆக நாடார் சமுதாயமும் ஒரு கடினமான உழைப்பாளிகள், விவசாயிகளும் கடினமான உழைப்பாளிகள், விசைத்தறி கைத்தறி நெசவாளர்களும் கடினமான உழைப்பாளிகள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும். அந்த தொழில் செய்கின்றவர்கள் மென்மேலும் வளர்வதற்கு அவர்களுக்கு தேவையான உதவிகள் அதிமுக ஆட்சியிலே கிடைக்கும் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். 100 ஏரி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற தொகுதி இதிலே பயனடைகிறது. 1 மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, 2 ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, 3 எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, 4 சங்ககிரி சட்டமன்ற தொகுதி. இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள், குளங்கள் நிரப்புவதற்காக இந்த திட்டத்தை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொண்டு வந்தேன். முதற்கட்டமாக ஒரு 6 ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டத்தை தொடங்கி வைத்தோம். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் ஆமை வேகத்தில் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விதமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு மெல்ல மெல்ல அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேர் துணையோடு அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலரும். மலர்கின்ற பொழுது இந்த 100 ஏரி திட்டம் முழுவதும் நிறைவேற்றப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் குடிதண்ணீருக்கும் நிலத்தடி நீர் உயர்ந்து தேவையான அளவுக்கு நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம். இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி கடலில் போய் வீணாக கலந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த அரசு விவசாயம் மீது பாசமும் அக்கறையும் இருந்திருந்தால் இந்த திட்டத்தை ஒரே ஆண்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே கிட்டத்தட்ட 75% பணிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. 100 ஏரி திட்டத்தில் எஞ்சியது 25% பணிகள் தான் நிலுவிலே இருந்தது.
வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த 4 ஆண்டு காலமாக இந்த பணியில் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி இந்த பணி நிறைவு பெறாத காரணத்தினால் பல ஏரிகள் இன்னும் வறண்டு கிடக்கின்றன. இப்படி மக்களோட ஆட்சி அகற்றுவதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கின்றார்கள், விவசாய தொழிலை நம்பி வாழ்கின்றார்கள். அதேபோல விவசாய தொழிலாளிகளுக்கும் பசு வீடுகள், விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழிகள், இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம். எதிர்காலத்திலே வீடு இல்லாமல் கூரை வீட்டிலே வாழ்கின்றவர்கள், ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த 2 மக்களுக்குமே அதிமுக ஆட்சியிலே பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு கட்டித் தருவதற்கான நடவடிக்கை அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். அவளுக்கு வீட்டு மணியே இல்லை, நிலமே இல்லை என்றால் கூட அரசாங்கமே நிலத்தை வாங்கி அவளுக்கு இந்த ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு வண்டிக்கு 2 சக்கரம், அது 2ம் சரியாக இருந்தால் தான் இலக்கை நோக்கி செல்ல முடியும். அதுபோல் விவசாயிக்கு விவசாயம், விவசாயி சார்ந்த பணி தொழிலாளர் 2 பேரும் இருந்தால்தான் அந்த தொழில் சிறக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தில் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற இருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறுகின்ற அளவிற்கு அற்புதமான தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சி அனைத்து தர மக்களுக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.